Welcome all of you to my video. This video we are going to see chapter 6 trigonometry example 6.31. From the top of a 12-meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree and the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. So என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு 12 மீட்டர் ஹை பில்டிங்கில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எதுக்குன்னா அங்கே ஒரு கேபிள் டவர் இருக்குது, அதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 60 டிகிரி, அதனுடைய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டவருடைய ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது அந்த பில்டிங்கை வச்சுக்கலாம். இது வந்து அந்த 12 மீட்டர் ஹை பில்டிங். இதில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டவர். இந்த மாதிரி ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் டவரு. நான் இது டவரோட ஹைட்டு தெரியாதனால நான் ஹைச் மீட்டர் சொல்லி வச்சுக்கிட்டேன். ஹைச் மீட்டர். ஸோ இது மீட்டர்ஸ் வேறு எதில். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஊற்றுறாங்கன்னா ஆங்கிள், அதாவது எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா டாப்லேருந்து பார்க்குறாங்க. ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் சரிதான், ஆங்கிள் டிப்ரெஷன் சரிதான், ரெண்டுமே எங்கேருந்து பார்க்குறாங்க டாப்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இங்கே பார்க்கும் இதில் டாப்பை பார்க்குறாங்க, அதுக்கு ஆங்கிள் எவ்வளோன்னா 60 டிகிரி. அண்ட் இதில் டவுனை பார்க்குறாங்க. டவுன் சொல்ல வராச்சு நம்மளுக்கு எப்படி வரும்னா இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல 30 டிகிரி வருது. நான் அடுத்த விஷயம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நேம் பண்ணணும். ஸோ அடுத்தது 60 டிகிரி, இது கீழே பார்த்து 30 டிகிரி. ஸோ இந்த இடத்துல 30 டிகிரி வரும். ஸோ யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுதான் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹைட் ஆஃப் த டவர் ஏபி அண்ட் ஹைட் ஆஃப் த டவர் சிடி. தென் வேறு பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு இ மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த நேமிங்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். புக்கில் இருக்கிற மாதிரி தான் போடணும், பிபி டேஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி தான் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படி போட்டுக்காங்க, பட் கரெக்டான அது கான்டென்ட் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது ஏபி த ஹைட் ஆஃப் த டவர். ஏபி வந்து ஹைட் ஆஃப் த டவர். அடுத்த பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா அது சிடி 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட ஹைட்டு. இப்போ ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் லெட் மீ பை ரைட். வேறு கிவன் பார்த்தீங்கன்னா வேறு கிவன் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஏபியை நீங்கள் எப்படி கூட பிரிச்சுக்கலாம்னா ஏஇ ப்ளஸ் பி அப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஸோ இது மேபி யூஸ் ஆகும், அப்படி இருக்கட்டும். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏசிஇ அப்படி சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. திஸ் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலவேஷனால் நம்ம இந்த ஆங்கிள் எடுத்துருக்கோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு ஒன்று இருக்குது, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிடி. This is equal to 30 degree and this is called the angle of depression. கீழ் நோக்கி பார்க்கிறதுனால இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அது இந்த ஈக்குவல் டு சிபிடியும் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் தெரியும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால இந்த எங்கே ஆங்கிள் இருக்குல்லோ அந்த ஆங்கிள் இங்கேயும் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். ஸோ வேறு கிவன்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாம் எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா we can take ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்னா இந்த 60 டிகிரியில் எடுத்துக்கலாம். நம்மளோட ஹைட் ஆஃப் த டவர் தான் எடுக்கணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி எதுக்காக நான் பிரிச்சு எனக்கு புரிஞ்சிருக்கோம், இந்த ஏஇ தனியாக கண்டுபிடிப்பேன், தென் இந்த பிஇ தனியாக கண்டுபிடிப்பேன். ஸோ இது பிஏ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உள்ளது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் கண்டுபிடிச்சிட்டேனாலே இது ஈக்குவலாக பண்ணிடலாம். ஸோ அப்போது இது அவ்வளோ 12 மீட்டர் கொடுத்துட்டால இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சா 12 மீட்டர் சொல்லி எழுதிக்கலாம். ஸோ பட் இது நம்மளுக்கு வேணும். தென் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டவரும் தெரியாது. ஸோ இது ஏஇ வேணும். ஸோ ஏஇ கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஏஇ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் இது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா என் ட்ரையாங்கிள் ஏஇ என்ற ட்ரையாங்கிள் உள்ளது. ஏஇ கண்டுபிடிக்கிற ட்ரையாங்கிள் வந்து ஏசிஇ. ஸோ என் ட்ரையாங்கிள் ஏசிஇ, ஆங்கிள் ஏசிஇ என்பது 60 டிகிரி. ஸோ என்ன பண்ணணும்னா tan θ தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸை tan θ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கூட tan θ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் வேல்யூஸ் இல்லவே இல்லை. ஸோ நான் tan θ யூஸ் பண்ணிக்கலாம். tan ஆங்கிள் 60 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஏஇ பை சிஇ, இதில் நம்மளுக்கு தெரியாத வேல்யூ ஏஇ அண்ட் சிஇயோட வேல்யூவும் பாருங்க தெரியவே தெரியாது. ஸோ ஏஇ மட்டும் நம்ம வந்து ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிஇயே தெரியாது. பட் நம்ம ஏஇ வேலை ஒரு சின்ன வேல்யூ நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஸோ நான் ஹெச்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஹெச் போட்டுக்கோங்க.
ஏஇ நம்மளுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இந்த டயக்ராமில் பாருங்கள் ஏஇ நம்மளுக்காக கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அதனால் ஏஇ அப்படியே இருக்கட்டும். ஸோ மேபி அது நீங்கள் கிட்ஸும் கூட நேம் பண்ணிக்கலாம். ஸோ பட் அப்படி இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஇ. ஸோ வாட் இஸ் பிஇ? பிஇ நம்ம இப்போ தான் பார்த்தோம் 12 மீட்டர். அது எப்படி வந்து இது நம்ம இங்கே என்ன 12 மீட்டர் இருக்கிறனால இங்கேயும் நம்மள என்ன தான் வரும் 12 மீட்டர் தான் வரும். ஸோ ஹெச் ப்ளஸ் 12ன்னு போட்டுரும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் 12. இப்போ நம்மளை இதாக என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ tan 60, what is tan 60? 1/√3. Sorry, √3. √3 is equal to AE. What is AE? H plus. ஸோ நீங்கள் ஏஇ கண்டுபிடிக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? AE is equal to H minus 12. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஏஇ இப்போ தான் பை சிக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதான் நீங்கள் இந்த சிஇ மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வந்தோன்னா C that's equal to H minus 12/√3. இந்த C சம்டைம்ஸ் ஒரு இடத்துல யூஸ் ஆகலாம். ஸோ அதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்னொன்று இருக்குது. அது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியை கண்டுபிடிச்சா அந்த சியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அதை கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ இது வந்து 30 டிகிரின்னு இருக்குதுன்னா tan θ தான் யூஸ் பண்ணலாம். ஹைபர்னியூஸ் வேல்யூஸ் தெரியாது. ஸோ tan 30 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா CBD. angle CBD, angle CBD is equal to 30 degree. So tan 30 that's equal to tan 30 degree பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? CD by DB. So what is CD? CD நம்மளுக்கு 12 மீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிவி நம்மளுக்கு தெரியாது. ஸோ tan 30 that is 1/√3. ஸோ 12/dBன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. DB is equal to 12√3ன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு மேட்ரு தெரியும். ஸோ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் DB is equal to CD. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குதும். ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணால் கூட இந்த சைடு எதுவும் அதே தான் இந்த சைடு வரும். அதே போல் இந்த சைடு எதுவும் அதே போல் இந்த சைடு வரும். இங்கேயும் அதே நிலமை தான். சிமிலர்லி இங்கே என்னதோ அதே தான் இங்கேயும். ஸோ பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபி இஸ் ஈக்குவல் டு அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா சிஇ. ஸோ இஸ் ஈக்குவல் டு சிஇ நான் சொல்லிடலாம். சின்ஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஸோ அப்போ சிஇ என்ன சொல்லலாம்? 12√3 சொல்லலாம். இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் 1 கூட வச்சுக்கலாம். இதை 1ன்னு வச்சு இதை நீங்கள் 2ன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு வச்சுக்கிங்கன்னா சப்ஸ்டியூட் 2 in 1. 2 தூக்கி 1ல் போடுங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? தேவையான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12√3 தட்ஸ் ஈக்குவல் டு H minus 12 by கீழே √3 இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 12√3 into √3 தட்ஸ் ஈக்குவல் டு H minus 12. இப்போ இந்த √3 into √3 இது நம்மளுக்கு 3. ஸோ 36 ஆயிரும். 12 into 3 ஆயிரும். இந்த √3 into √3 என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். 12 into 3 into 36. ஸோ 36 is equal to H minus 12 இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா H. ஸோ H கண்டுபிடிக்கணும்னா H is equal to 36 plus 12 that's equal to 48. ஸோ ஹைட் ஆஃப் த டவர் என்ன கிடச்சிருக்குன்னா 48 சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஹைட் தான் ஹைட் ஆஃப் த டவர் வச்சுருந்தோம். அவங்க கேபிள் டவரோடைய ஹைட்டு தான் கேட்டிருந்தாங்க. அதை ஹைட்னு சொல்லி நம்ம வந்து 48 மீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டாட் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.